வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் பரவசம், பேரானந்தம். உங்களுக்கே அப்படியே இருக்க வேண்டும் என்று எல்லா வல்ல கடவுளை வணங்குகிறேன். இந்த வாரம் 5/5/2025 11/5/2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னோம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொன்னோம், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து சொன்னோம். கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ளே 11/5 வரைக்கும் வந்துடுச்சு. காலம் ஓடுகிறது, நாம் ஓடுகிறோமான்னு தெரியல. சித்திரை 22 முதல் சித்திரை 28 வரை, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக கேள்விகள் தான். ஏன்னா எல்லா பயிற்சிக்கும் பதில் கொடுத்துட்டோம். நீ கேள்வி தான். கேள்வியில் நிறைய கேள்விகள். அதற்கு முன்பாக நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. எஸ்ஆர்எம் நிர்வாகத்தினர்களுக்கு நன்றி. ஐயா பாரிவேந்தர், இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியன்கள், டைரக்டர்கள், ப்ரொடியூசர்கள், சிஓக்கள் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகள். சொந்த பந்தங்களுடன் எப்பொழுதும் பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு எதுவும் தீர்வு, பரிகாரம் இருக்கா? சொந்த பந்தம் நம்ம மேலே தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்கணும். நம்மளுக்கே தெரியும் மனசாட்சி. நம்ம நல்லது செஞ்சு அவங்களுக்கு அது பிடிக்காமல் நம்ம மேலே கோபமாக இருக்காங்க, பொறாமையாக இருக்காங்க, இல்லை நம்மளை தப்பாக பேசுகிறாங்க, நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க, நம்மளை பற்றி எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. நம்ம ஒரு டீ காஃபி கூட குடிக்காமல் நம்ம அவங்களுக்காக எல்லாமே பண்ணி கூட இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் மற்றது பண்ணி வண்டி கொடுத்து அதை கொடுத்து நல்லதுக்கு பண்ணி கெட்டதுக்கு பண்ணி பிரச்சனை கூட இருந்து சந்தோஷத்துக்கு கூட இருந்து துக்கத்துக்கெல்லாம் கூட இருந்து நம்மளை காயப்படுத்தினாங்கன்னா அது எப்பேற்பட்ட சொந்தக்காரங்களாக இருந்தாலும் திரும்பி பார்க்கக்கூடாது. இதுதான் நான் சொல்கிறேன். அது கிரகம்லாம் அப்புறமா. எப்பயுமே யாரையும் நம்பி நம்ம பிழைக்கக்கூடாது. கடவுள்னு தான் நமக்கு. கடவுள் கொடுக்குற பிச்சையால் தான் நம்ம வாழ முடியும். கடவுள்கிட்ட மட்டும்தான் யாசிக்கணுமா. அந்த யாசிப்பு மனம் உருகி பார்த்தாவே கடவுள் நமக்கு எல்லா சொந்தமும் அவருக்கு கொடுத்துருவார். நண்பர்கள் கொடுத்துருவார், உறவினர்கள் கொடுத்துருவார், எல்லாத்தையும் கொடுத்துருவார். கடலில் விழுந்து திக்கு தெரியாமல் இருக்கிறச்ச கூட நம்மளை யாராவது வந்து காப்பாற்றுவாங்களாம். ஒரு மீன் கூட வந்து காப்பாற்றுவாங்க. இந்த பக்தின்றது அவ்வளோ முக்கியம். மந்திர ஜபம்ன்றது அவ்வளோ முக்கியம். அதனால தான் நான் சொல்லுவேன், யாராவது உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ அந்த மந்திரத்தை மட்டும் டெய்லி கேளுங்கன்னு. கேட்டால் போதும். நமக்கெல்லாம் மந்திரம் அட்சர பிசர் இல்லாமல் வர்றவங்க சொல்லட்டும். நமக்கு வராதுன்னா நம்ம ஏன் கவலைப்படும்? உறவுகள் விஷயத்தில் இப்போ நாட்டில் வந்து பிரச்சனை என்னென்னா வேகம் பொறாமை, அவங்களுக்கு இது பண்ணியே எனக்கு இது பண்ணலையேன்னு கோபம். ஒரே குடும்பத்தில் நம்ம யாருக்காவது பண்ணால் கூட அவங்களுக்கு இவங்களே குடும்பத்துக்குள்ளே பிரிஞ்சு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம குடும்பம்னு நினச்சி பண்ணுறோம். அதில் அவங்களுக்கு இப்படி இவங்களுக்கு இப்படி, அண்ணனுக்கு பண்ணியே தம்பிக்கு பண்ணலையே, அக்காவுக்கு பண்ணியே தங்கைக்கு பண்ணலையே, அப்பாவுக்கு பண்ணியே அம்மாவுக்கு பண்ணலையே, நிறைய வரும். ரொம்ப ஈசிக்கூடாது. அதனால தான் நான் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு அரிசி பருப்பாக வாங்கி கொடுத்துருங்க, யாருக்கும் பிரச்சனை கிடையாதுன்னு. துட்டெல்லாம் கொடுத்தா திருப்தியாக ஆக்க முடியாது. அரிசி பருப்பு இல்லைன்னா ஆத்ம ரீதியாக நீங்கள் சுற்றி பாருங்கள். நிறைய அனாதை ஆசிரமம், நிறைய படிக்கக்கூடிய குழந்தைங்க, நிறைய நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க, இந்த இடத்துலலாம் ஒரு 10 கிலோ அரிசியை போய் கொடுங்க. அவங்களுடைய அன்பை பாருங்கள். அந்த அன்பு எப்படின்னா அரிசிக்காக இல்லை, யாரோ ஒருத்தர், தெரியாத ஒருத்தர் நமக்காக எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்களே, நம்ம பிள்ளைங்க நம்ம குழந்தைங்க
நம்ம எல்லாரும் இருந்து நம்மளை விட்டுட்டு நமக்கு இப்படி இருக்கிறச்ச கொடுக்குறாங்களேன்ற அந்த பாசம் இருக்குல்ல, அங்கே 1000 அம்மாக்கள் கிடைப்பாங்க. பசுமாடுகளுக்கு கொடுத்து பாருங்க, அது பரவசமாக ஓடி வந்து அந்த பசியில் சாப்பிடும். நம்ம அம்மா நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். சாப்பிட்டுட்டு நம்மளை ஒரு வாஞ்சியாக பார்க்கும். நன்றி கடன் பட்டிருக்க மாதிரி பார்த்துட்டு திருப்பி வரும் அடுத்த நாள். இல்லைன்னா அடுத்த நாள் அது நின்று பார்க்குத்துருக்கும். உறவுகள் பிரச்சனைனாவே செவ்வாய், ரத்தம், கிரக அமைப்பு. அதில் எல்லா கிரகத்துக்கும் அது உண்டு. அதை நிற்கிற ஸ்தானத்தை வச்சு 3ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம், 5ஆம் இடம், இதெல்லாம் ஜாதகத்தில் உண்டு. பூர்வ புண்ணிய தோஷம், பிதிர் தோஷம். இந்த பிதிர் தோஷத்துக்கு நீங்கள் ராமேஸ்வரம் ஹோமம் பண்ணாலும் சரி, 10 லட்ச ரூபாயில் ஹோமம் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. பசுமாடுக்கு நீங்கள் கொடுக்க தான் இந்த தலைமுறைக்கு நல்லது. இந்த பசுமாடு உணவு தான் நம்ம சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். வேறு எந்த சாஸ்திரத்துலேயும் வேறு எந்த மதத்துலேயும் பசுமாடுக்கு கொடு, காக்காக்கு கொடு, நாய்களுக்கு கொடு, எறும்புகளுக்கு கொடு. இந்து தர்மம், இந்து தர்மத்தில் நிறைய விஷயம். எறும்பு புத்துக்கு போய் உணவு கொடுக்க சொல்கிறதெல்லாம் இந்து தர்மம். கரையானில் எறும்பு புத்து இருக்கும், அதில் போய் உணவு போடுறவங்களுக்கு குபேர வாழ்க்கை வரும்ன்றது ஒரு விதி இருக்குது, தெரியுமா? வீட்டுக்குள்ளே வர எறும்பை தான் நம்ம கொள்கிறோம். அரச மரத்து கீழே, ஆலமரத்து கீழே எல்லா இடத்துலையும் எறும்பு இருக்கும். அதுக்கெல்லாம் உணவு போட்டாவே எல்லாமே நமக்கு சுத்தமான சந்தோஷமான உறவுகள், நட்புக்கு தான் கிடைக்கும். மீன்களுக்கு உணவு போடுறது, குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு, இதெல்லாம் ஒரு சிம்பிள் பரிகாரம். ஆனால் உறவுகளால் ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் நீக்குமா? எப்படி கொண்டு வராங்க பாரு. காகத்திற்கு உணவளிக்க மூதாதையர்களுக்கு நமக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருமா? மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க கிடைக்க எல்லா உறவும், பிச்சு போன உறவெல்லாம் ஒன்றாயிடுமா? பசுமாடுகளுக்கு கொடுக்க நம்ம வம்சம், மற்ற விஷயம், ரத்த பந்தம், நமக்கு மற்றதெல்லாம் டென்ஷன் இதெல்லாம் இருக்கெல்லாம் சால்வ் ஆகிடுமா? செஞ்சு பார்க்கணும். அபிராமி அது படிச்சுக்கினே இருக்கணும், கேட்டுக்கினே இருக்கணும். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்கணும், துர்க்கை கவசத்தை கேட்கணும். இதெல்லாம் நமக்கு உறவுகளில் இருக்கக்கூடிய கோளாறுகளை சரி செய்யும். துர்க்கை தான் அதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக. காத்தநாய வித்மிகே கன்னியாகுமரி தீமிகை தன்னோ துர்க்கை பிரச்சோதயாத், ஒரு எளிமையான மந்திரம். இல்லை துர்கா சரணம், துர்கா சரணம், துர்கா சரணம் போதுமா? ஓம் துர்கா சரணம்ன்றது முக்கியம். இல்லைனா அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா சொல்லிட்டு போங்க. உறவில் பிச்சை எடுத்து உறவு வேண்டாம். அவங்க எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரே இருக்கட்டும், நமக்கு ஒரு 6 அடி இருக்கிற இடத்துல தான் நம்ம தூங்க போகிறோம். நமக்கு ஒரு வண்டி இருந்தால் போதும். கடவுள் கடாச்சாரம் இருக்க எல்லாமே கிடைக்கும். நான்லாம் லேம்பரட்டா ஸ்கூட்டரில் தான் ஓட்டியிருந்தேன். 289 வண்டி நம்பர். 800 ரூபாய்க்கு வாங்கினேன் செகண்ட் ஹேண்டில், பெல்ஸ் ரோடில். எங்கே நிற்கும்னே தெரியாது, ஆனால் சந்தோஷமாக இருக்கும் ஓட்டுறச்ச. பெட்ரோல் போட்டோன்னே ஓடிடும். என் வண்டி பெட்ரோல் குடிக்குதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. யார்கிட்டயாவது நீ வண்டி வேணும்னா நான் தரேன்டான்னா, ஐயோ உன் வண்டி வேணாப்பான்டுவான். அதுபோல் வாங்கி இன்றைக்கி இவ்வளோ பெரிய கார்லாம் நம்ம வச்சுருக்குறோன்னா தெய்வம் கொடுக்கும், உறவுக்காரங்களாம் கொடுக்க மாட்டாங்க. உறவுக்காரங்கள்லாம்
நம்மளெல்லாம் வந்து நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாமே கூப்பிடாத உறவுக்காரங்களாம் எவ்வளோ இருக்காங்க. இப்போ எல்லோரும் கூப்பிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து நட்பு உறவில் நிறைய பேரை வச்சுக்கணும். அங்கே நிறைய மாமா கிடைப்பார்கள், பிள்ளைகள் கிடைக்கும், உறவுகள் கிடைக்கும், அண்ணன் தம்பி கிடைக்கும், அக்கா தங்க கிடைக்கும், தாய் கிடைக்கும், சகோதரங்கள் கிடைப்பாங்க, நிறைய கிடைக்கும். இந்த கேள்வி ஒரு நண்பர் கேட்டிருக்கார். பாவம், உறவுகளால் அவர் மட்டும் கஷ்டப்படுற மாதிரி எல்லாரும் படுவாங்க, எல்லாரும் படுவாங்க. நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிற வரைக்கும் உறவு. சில குடும்பத்தில் அது விதிவிலக்கு, அது வந்து விதிவிலக்கு, தெய்வ கடாட்சம். அதெல்லாம் பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. அந்த மாதிரி உறவுகளை பார்த்து நம்ம கும்பிடணும். ஏன்னா தெய்வம் கொடுத்தது. வரம் செய்யணுமா உறவுகளுக்கு. எதையும் சபிக்கிறதோ கத்துறதோ கூடாது. அவங்கவுங்க செஞ்ச கர்மா, அவங்கவுங்க செஞ்ச துரோகம் அவங்கவுங்க அனுப்பிப்பாங்க. நம்ம பாட்டு ஜாலியாக போகணும். இந்த க்ஷணம் நம்ம உயிரோடு இருக்கிறது கடவுள் போட்ட பிச்சைன்னு நம்பணும். எல்லாருக்கும் அதுதான். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு எத்தனை வயசு வரைக்கும் ஆயுள் சொல்லுங்கன்னு. தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? நாளைக்கு ஏன் நினச்சிட்டு வாழ்கிறேன்? இன்றைக்கி சந்தோஷமாக இரு, ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு, ஹாப்பியாக இரு. இப்போ அதுக்கு தான் இப்போ நிறைய ஜோதிடர்களுக்கெல்லாம் நிறைய பார்க்குறோம். இப்போ நிறைய யூடியூப்பில் இதை செய் அதை செய், உன் கர்மா கரெக்டாக இருந்தால் தான் நீ எதுவுமே செய்யலைனாலும் நல்லா இருப்ப. என்னை பொறுத்த வரைக்கும் எளிய காகத்திற்கு உணவு கொடு, பசுமாடுக்கு உணவு கொடுக்க, மீன்களுக்கு உணவு கொடுக்க, கோயில் யானைகளுக்கு நல்ல உணவு கொடுக்க. கோயில் யானைகளும் குரு பிரீத்தி. அதனால தான் குருவாயூரில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு யானைகளுக்கு இருக்கக்கூடிய இடம் இருக்குது, யானைகளுடைய இடம், அங்கே போயிட்டு அந்த யானைகளுக்கு உணவுக்கு உண்டான தீவனங்கள் வாங்கி கொடுப்பது விசேஷம். குரு பிரீத்தி. புள்ள படிக்கலையா, ஐஏஎஸ் போகிறான், நிறைய வாட்டி ஃபெயிலியர் ஆகிறான், சிஏ படிக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கிறான், இதுக்கெல்லாம் எங்கே போகணும்? குருவாயூரில் நீங்களே நெட்லேயே பார்த்து பண்ணலாம். எலிஃபெண்ட்டுக்குன்னு இருக்கும். ஒரு மன திருப்தி ஏற்படும். நல்ல குரு கிடைக்கல, நமக்கு எல்லாமே ஒரே தப்பாக நடக்குது, மனக்கிளைக்கியமாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது. யானைகளுக்கு உணவளித்தா நல்லது. முதுமலை ஃபாரஸ்ட்டுக்கு உணவளித்தா நல்லது. அங்கெல்லாம் யானைகளுக்கு உண்டு. சிவகார்த்திகேயன் சார் நாங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க. தாய் இறந்த ஒரு குட்டி யானைக்கு பால் வாங்கி கொடுக்க சொல்லி வந்தது. என்னை போல் நிறைய பேர் பண்ணாங்க. அந்த யானை இப்போ ஜம்முன்னு இருக்குல்ல, அது நம்ம கொடுத்ததெல்லாம் நமக்கு வந்து தெய்வ கடாட்சமாக இருக்குமா. நீங்களும் எல்லாரும் பண்ணலாம். எல்லா கோயிலையும் யானை இருக்குது. யானை பாகனுக்கு நீங்கள் துட்டு கொடுக்கறது தனி, அவங்களுக்கு கொடுங்க. பாவம், எல்லா பாகனுங்களும் கஷ்டம்தான் படுறாங்க. அதை யோசிச்சு பார்க்கணும். அந்த யானையோடையே இருக்கணும். லீவெல்லாம் எடுத்துகிட்டு போனால் அந்த யானை ரொம்ப சாப்பிடாமலாம் இருக்கும். ஸோ அது எப்பேற்பட்ட உறவு பாருங்கள். உறவு சொன்னனால இதை கொண்டு வரேன். ஸோ அவங்களும் எவ்வளோ பெரிய கஷ்டப்படக்கூடிய பாகன்கள், அவங்களுக்கும் உதவி செய்யுங்க. அர்ச்சகர்களுக்கும் உதவி செய்யுங்க. அங்கே வேலை செய்யக்கூடிய ஸ்வீப்பர்ஸு, பெருக்கிறவங்க, கூட்டுறவங்க, க்ளீன் பண்ணுறவங்க எல்லாருக்கும் செய்யுங்க. ஆனால் யானைகளுக்கும் செய்யுங்க. நல்ல சந்தோஷமான காய்கறி வாங்கி கொடுங்க. பாகங்கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்க. வாழைப்பழமாக கொண்டு போய் கொடுக்கக்கூடாதான். யானைக்கு ரொம்ப கொடுக்கக்கூடாது. நான்லாம் கேட்டனாலே எனக்கு தெரியும்.
ஸோ உறவை பற்றி ரொம்ப பாதித்தவர் கேட்டனால சொன்னேன். நார்மலாக நான் டச் பண்ண மாட்டேன், ஏன்னா என் உறவுக்காரங்க ஏதாவது நினச்சிப்பாங்க. நான் யாரையும் மீன் பண்ணி சொல்கிறதில்ல. நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம சுயநலமாக இருக்கணும். அப்புறமா உறவு இருக்குது, உறவு இல்லை, இருந்தால் சந்தோஷம், இல்லைனாலும் சந்தோஷம். இந்த உலகத்தில் எதுவுமே அனாதை போனம் கிடையாது. பார்த்துருப்பீங்க, எத்தனை அனாதை பணங்களாக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து அதுக்கு கடைசி காரியங்களை செஞ்சுருவாங்க. நம்ம ஊர் நம்ம தர்மம் அப்படி. அதனால் எது வேணுமா நடக்கலாம். இது போல் உணவுகள் மற்றதெல்லாம் கொடுத்து காலம் ஃபுல்லாக காலம் பிறகும் நமக்கு நல்ல உறவுகள் எப்பொழுதும் கிடைப்பதற்கு எளிய தேவைகளுக்கு உண்டான பணிவிடைகளை வாயில்லா ஜீவராசிகளுக்கும் நலிந்தோர்களுக்கும் முதியோர்களுக்கும் உடல் தேக ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்களுக்கெல்லாம் நம்மளால் செய்யக்கூடிய முடிய உதவிகளை செய்ய செய்ய நம்மளை சுற்றி எப்பொழுதும் நல்ல உறவுகளும் நல்ல ஆத்மாக்களும் இருக்கும். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 5/5/2025 முதல் 11/5/2025, சித்திரை 22 முதல் சித்திரை 28 வரை உள்ள இந்த வாரத்திற்குண்டான பலன்களை பார்க்கலாம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். பெருமாள் வழிபாடு தடைகளை தவிடுபடியாக்கும். மேலதிகாரிகள் மற்ற விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டும். பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொலைதூர பயணங்கள், சுற்றுலா பயணங்கள், குடும்பத்தாருடன் பயணங்கள், எல்லா வேலைகளையும் சரியாக முடித்துவிட்டு பொறுமையாக செல்லக்கூடிய அமைப்பு பெரிய வெற்றிகளை தரும். சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நான் தினமும் சொல்லுவேன், எங்கே வந்தாலும் சொல்லுவேன், மேஷராசி உடற்பயிற்சி தினமும் முக்கியம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம். அலர்ஜி வரும், சளி தொந்தரவு வரும். வெயில் காலமாக இருக்கிறதுன்னு சில்லுன்னு போய் சாப்பிட்டுட்டு மாட்டிக்காது. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் ஏதாவது சொன்னாலும் பொறுமையாக பேசுங்கள். எங்கேயோ இருக்கிற கோபத்தை காட்டாதீங்க. பிள்ளைகளிடம் கோபம் காட்டக்கூடாது. பிள்ளைகள் உங்களிடத்தில் உரிமையாக தான் பேசும். நண்பர்கள் தான் முக்கியம் என்றும் நண்பர்களுக்காகவே வாழும் என்றும் அதெல்லாம் அப்படி தான் குழந்தைங்க பேசும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாசத்தை விட்டு விடாதீர்கள். அவர்களை தப்பான வார்த்தை, தடித்தமான வார்த்தையை சொல்லி பேசாதீர்கள். தொலைதூரத்திலிருந்து பொறுமையாக நல்ல செய்திகள் வருவதைப் போல் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும். நேரம் ஒதுக்குங்கள். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எல்லா வேலையும் விட்டு பெண்டிங் ஒர்க்குக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்குது. அதை கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா 3 மணி நேரம் டெய்லி ஒதுக்கி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 90 மணி நேரம் ஒரு மாதத்துக்கு ஒதுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் நிறைய விஷயம் சாதிப்பீங்க. அது செய்ய செய்ய தெம்பு ஏற்படும். ஒரே மூளையில் ஞாபக மருதியாகவே இருக்கும். நிறைய போட்டு குப்பையை அடைச்சி வச்சுருப்பீங்க. இது செய்கிறது, அதை செய்கிறது, அந்த ஒர்க்கு பெண்டிங், இது ஒன்று பெண்டிங், எழுதியெல்லாம் வைக்க மாட்டீங்க. நோட்ஸ் போட்டு வைக்க மாட்டீங்க. எல்லாத்துலேயும் இறுக்கமாகவே இருப்பீங்க. உங்களை நம்பியே எல்லோரும் இருக்கணும்னு நினைப்பீங்க. கொஞ்சம் பகிர்ந்து கொடுங்க. உறவுகளுக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு, பெற்றோர்களுக்கு கொஞ்சம் வேலைகளை எளிதாக்குங்க. கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க. ரொம்ப பேர்டன் வச்சுக்காதீங்க. ஏன்னா இது ப்ராக்டிஸ் இப்போ பண்ணுன்னா 7:30 சனியில் லகுவாக இருக்கும். வாரத்துக்கு 6 நாள் உழைச்சாலும் ஒரு நாள் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிடு. இந்த 24 hours into 7 வேலை வேண்டாம். உடம்புக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாம் நல்லா இருந்தாலும் துர்க்கை வழிபாடு. வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் உங்களுக்கு சாதகம். பணவரவு, அசையாமசைய பொருள் சேர்க்கை, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், பிள்ளைகளுக்காக சுபவிரயம், பிள்ளைகளுக்காக சில செலவுகள் வரும். அது சந்தோஷ செலவு.
வார்த்தைகளை மட்டும் கொடுத்து விட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். துர்க்கை வழிபாடு ரொம்ப முக்கியம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் ஏற்றம், தனிப்பட்ட முறையில் சந்தோஷம், எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். அதே சமயம் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரம் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ரிஷபத்திற்கு வாகனத்தில் சந்தோஷம், விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகளை சந்திப்பது பெரிய ஆச்சரியம். சமூகத்தில் இருக்க பெரிய மனிதர்களை சந்திப்பது ஆனந்தம், பேரானந்தம். யோகமும் அனுகூலமும் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். கண்டிப்பாக வயிற்றில் கழிவு பாதையில் சுக்கிரனால் சிறு சிறு உபத்திரங்கள் காணப்படும். கவனமாக கையாள்வது முக்கியம். அதில் மட்டும் ஏதாவது உபத்திரம் இருந்து மருத்துவ ஆலோசனை எடுக்கவில்லை என்றால் பிரச்சனையாகிவிடும். பயணங்கள் குடும்பத்தாருடன் நண்பர்களுடன் சந்தோஷமாக சிலருக்கு ஏற்படும். டூர் இடத்துக்கு செல்வது, மலைக்கோயில்களுக்கு செல்வது, எதுவுமே இல்லாமல் ஒரு கடற்கரையில் போய் அமர்ந்து கொள்வது எல்லாம் ஏற்படுவது. தியானத்துக்கு செல்வது, யோகா சென்டரில் சேருவது, ஆக மொத்தத்தில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோகமும் நம்பிக்கையும் சந்தோஷமும் மிகப்பெரிய பலத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வாகனத்தில் மட்டும் புதிய வாகனங்களை தள்ளி கொண்டு போடாமல் வாங்க வேண்டுமென்றால் எது கடனாக இருந்தாலும் டக்கென்று நம்ம வசதிக்கு ஏற்ப வாங்கி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. ஸ்பெஷலான அமைப்பு, யோகமும் அனுகூலமும் காணப்படும். அடிவயிறு கல்விப்பாதையில் கவனம். முருகர் வழிபாடு நம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும். சுப்பிரமணிய புஜங்கம் கேட்டுக்கொண்டே இருங்கள். மிதுனத்திற்கு பணத்து நெருக்கடி, கடன் நெருக்கடி, சத்ருக்கள் நெருக்கடி, தேகாரோக்கிய நெருக்கடி எல்லாம் ஓடிவிடும். கொஞ்ச நாள், 40 நாள், 48 நாள், 90 நாள் கேளுங்க. செல்வி சொல்கிறது உங்களுக்கு சரியா இல்லைன்னா விட்டுருங்க. அந்தளவுக்கு சுப்பிரமணிய புஜங்கம். சமஸ்கிருதத்திலே கேளுங்க. தமிழில் பாடி இருந்தாலும் உங்களுக்கு தமிழ் பாட்டு கேட்க பிடிக்கலைன்னா சமஸ்கிருதம் கேளுங்க. சமஸ்கிருதம் பாட்டு பிடிக்கலைன்னா தமிழில் கேளுங்க. அதே சமயம் தைரியம் ஏற்படும், அதிகார அமைப்பு ஏற்படும், உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும், மேலதிகாரிகள் நம்பிக்கை கிடைக்கும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி நிச்சயமாக ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. நீண்ட நாட்களாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் இருந்த மனத்தாங்கல் படிப்படியாக குறைக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றமெல்லாம் கண்டிப்பாக குரு மாறுவதால் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். பிள்ளைகளுடன் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற்றி வைப்பீர்கள். பிள்ளைகளுடைய விஷயத்தில் திடீரென்று மீடியாவில் பெரும் புகழை பெறக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அதேபோல் மிதுனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர்வதும் ஏற்றம் பெறுவதும் தொழில் அமைவதும் அனுகூலம். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வயிறு தான், வயிறு ஹீமோகுளோபின் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் டக்கென்று பார்த்து கொள்வது நன்மை. வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை சமூகத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். தொழில் ரீதியாக சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த தடங்கல்கள் தவிடுபடியாக்கும். பணவரவில் ஒரு மன அழுத்தம் இருக்கும். அந்த மன அழுத்தம் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். கூட்டாளிகள், புதிய கூட்டாளிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இவர்கள் கிடைப்பார்கள், அவர்கள் கிடைப்பார்கள் என்றாலும் டக்கென்று நல்ல துணை,
நல்ல கூட்டாளிகள், நல்ல நண்பர்கள் என்று புது வட்டத்திற்குள் மாறக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். பெண்களுக்கு அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் திடீர் யோக பலனையும் கிடைக்கும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். விநாயகருடைய வழிபாடு பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது யோக பலத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுற்றுலா, நண்பர்கள், உறவினர்கள் என்று ஒரு அற்புதமான கைங்கரியத்திற்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக நரசிம்மரை வழிபாடு செய்ய துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருக்க மனத்தாங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பெற்றோரிடம் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். கண்டிப்பாக அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனிக்காக உடற்பயிற்சியை மறந்துவிடாமல் செய்வது யோக பலத்தை கண்டிப்பாக பெற்றுத்தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நகர்ந்து கொள்வது கண்டிப்பாக செவ்வாயுடைய தாக்கம் சரியில்லை என்பதனால் ஏதாவது ஒரு மனக்குறை காணப்படும். கண்டிப்பாக காதல் அமைப்பில் மனமிட்டு பேசிக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியார் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காதல் அமைப்பும் காணப்பட்டாலும் உங்களுக்குள்ளாக ஏதாவது குறை இருக்கும். அதை பெரிதாக்காமல் கண்டிப்பாக நிவர்த்தி செய்து கொள்வது அனுகூலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது சிம்மத்திற்கு முக்கியம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது பெரிய நம்பிக்கையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், நல்ல அமைப்பு, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி எல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சளி தொந்தரவு, அலர்ஜி தொந்தரவில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு வழிபாடு செய்வது நம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும். ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடு வெல்லம், இல்லை என்றால் கோதுமை மாவு வெல்லம், கோதுமை சப்பாத்தி வெல்லம் என்று கலந்து கொடுப்பதும், அயல்நாட்டில் இருந்தாலும் உங்கள் உறவினர்களை வச்சு இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலியமாக பெரிய பாதிப்புகளோ பெரிய மன வருத்தமோ இல்லாமல் இருக்கலாம். குடும்பத்திலும் மேலதிகாரிகளும் தொழில் விஷயத்திலும் புதிய அறிமுகத்திலும் சிறிய சண்டைகள் கூட தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது யோக பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம், யோகபலம், நம்பிக்கை கண்டிப்பாக ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றம், அனுகூலம், நம்பிக்கையை பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக தடைகள் தவிடுபொடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கன்னியாராசிக்காரர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வெறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. சளி தொந்தரவு, ஒத்த தலைவலி தொந்தரவு, மைக்ரேன் தொந்தரவு என்று
தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் டோட்டல் சரணாகதியாவதும், வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வதும் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். ராகவேந்தர் வழிபாடு பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இடது பக்க தேக ஆரோக்கியம் என்ற ப்ரெஷர், பிபி, கொலஸ்ட்ரால் போன்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வதும், ஷோல்டர் பெயின் திடீரென்று அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்பதும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருப்பதும், குடும்பத்தாருடன் நிம்மதியாக தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கு குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்துவிட்டு செல்வது அனுகூலத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு படிப்படியாக ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதி அற்புதமும் நம்பிக்கையும் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். தனிப்பட்ட முறையில் இருந்த மன அழுத்தம், மனசங்கடம், மன பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். புது புது கனவுகள் நிறைவேறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், எடுத்த காரியங்களில் ஜெயம், நம்பிக்கை பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். அசையாமசையா பொருள் சேர்க்கை, புது தொழில் தொடங்குவது, கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவது என்று எல்லாம் வசந்தத்தையும் அனுகூலத்தையும் முடித்து கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அதி அற்புதம், அதி சந்தோஷம், மிக ஏற்றம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு விளக்கேற்றுவது இரத்தத்தில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள், அடிபடுவது, கழிவு பாதையில் சிறு உபத்திரங்கள் தீர்வதற்குண்டான அமைப்பு. பெண்கள் ஹார்மோன் குறைபாடுகள், மாதவிடாய் கோளாறில் மிக மிக கவனமாக இருப்பதும் கோபமில்லாமல் இருப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும். பயணங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். புது தொழில் தொடங்குவது, புது வியாபாரம் பண்ணுவது, புது படிப்பு படிப்பதெல்லாம் டக்கு டக்குன்று நடைபெறும். எதிரிகள் சூழ்ச்சிகளை செய்வார்கள். மிக மிக கவனமாக கையாள வேண்டும். அதை முறியடிப்பதற்கு அவசரப்படுவதோ, அவசரமாக சில ஆலோசனைகளே நண்பர்களோ உறவினர்களோ சொல்வதோ கேட்கக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் மனமிட்டு பேசுங்கள். உறவு முறையில் தேவையில்லாத உபத்திரங்கள் சிலருக்கு ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 பாடலை தயவுசெய்து மெமரி எடுத்துக்கொள்வது அடுத்த 2.5 வருடத்திற்கு குழந்தைகள் விஷயத்தில் அனுகூலம் நிச்சயம் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். சுலபமான பாடல், மொத்தமே 4 நிமிஷம்தான் ஆகும். அதை கொஞ்சம் படிக்க பாருங்கள். மற்றபடி புது தொழில், அரசு கௌரவம், படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையில் இருப்பவர்கள் பெரும் புகழை பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது கண்கூடாக பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. பெற்றோர் பெரியோர்களுக்கு நலனாக அந்த பரிகாரம் இருப்பும் நன்மையும் ஏற்படும். தொழில் ரீதியாக பதட்டம் குறையும். உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷம் ஏற்படும். கண்டிப்பாக அனுமன் வழிபாடு நம்பிக்கையும் ஆதித்ய இறுதியும் கேட்பது குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும் காணப்படும். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் மட்டும் கூடாது. இரத்த பந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதம் தேவையில்லாத குழப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும்.
கண்டிப்பாக சளி தொந்தரவு இல்லாமல் சின்ன சின்ன அலர்ஜியால் தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படும். அதற்காக பெரிதாக அழட்டிக்கொள்ளாமல் இருந்தாலே நிம்மதி ஏற்படும், தைரியம் நம்பிக்கை ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை பெரிய மாற்றத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி, எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்புக்கேற்றவாறு குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அனுகூலம். வண்டி வாகன மாற்றங்கள், விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் அந்யோன்யம், புதிய முயற்சி, மனதில் சந்தோஷம், ஏற்றம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடு, காரிய சித்தி மாலை. இந்த காரிய சித்தி மாலையை தினமும் 11 முறை ஆன் பண்ணி விடுங்கள். இந்த வாரம் இல்லாமல் எல்லா வாரமும் ஜெயத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், முதுகுத்தண்டு வட சம்பந்தப்பட்ட உபத்திரம் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். வாகனத்தில் வித்தைகள் கூடாது, அதீத கவனமாக இருப்பது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவதும் பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்து கொடுப்பதும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சிகள், படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் பெரிய பேரையும் பெரிய புகழையும் பெரிய நம்பிக்கையும் பெறுவார்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, இல்லை அவர்கள் வீட்டுக்கு செல்வது, கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்வது, சுற்றுலா செல்வது, தெய்வ மார்க்க பயணங்கள் செய்வதெல்லாம் மகரத்துக்கு ஏற்படும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது நண்பர்களையும் பெரிய மனிதர்களையும் சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சுக்கிரனின் ஆதிக்கம் தொழிலமைப்பில் புரட்சிகளை ஏற்படுத்தும். கூட்டு தொழிலிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வசந்தத்தை தென்றலாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு நம்பிக்கையாக முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வசந்த கால அமைப்பு சந்தோஷத்தை வர வைக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்கள் தடைகள் தவிடுபடியாக்குறதையும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறும். கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது வழிபாடு நம்பிக்கையான அமைப்பையும் சந்தோஷத்தையும், குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்களை முழுவதுமாக நீக்கிக் கொள்ள வேண்டும். பல விதத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருந்த வாக்குவாதங்கள் நீக்குவது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழிலில் தேவையில்லாத குழப்பங்களோ, உத்தியோகத்தில் தேவையில்லாத மனக்கலக்கங்களோ ஏற்பட்டாலும் அதையெல்லாம் அலட்சியப்படுத்தி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது வழிபாடு செய்வதன் மூலியமாக எல்லாவற்றிலும் படிப்படியாக கடந்து இதுவும் கடந்து போகும் என்ற போல் நம்பிக்கை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதம், ஏண்டா இதை செய்தோம் என்ற வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றமும் அனுகூலமும் நம்பிக்கையும் மிகப்பெரிய யோகத்தை, சந்தோஷத்தை பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது நம்பிக்கையான அனுகூலம், சந்தோஷமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகன அமைப்பில் மாற்றம், உத்தியோக அமைப்பில் மாற்றம், பழைய பகை, பழைய நட்பு ஏதாவது புதுப்பிக்க வேண்டும். ஏன் இதை செய்தோம், நமக்குள்ள அவருக்கும் என்ன பிரச்சனை என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்தால்
நீங்களாகவே ஒரு ஃபோனை போட்டு பேசினால் அதெல்லாம் சாந்தமாகி சந்தோஷம் ஏற்படும். கண்டிப்பாக ஜென்மசனி விலகினாலும் பாத சனியில் இருப்பதனால் கண்டிப்பாக உடற்பயிற்சி, தோப்புக்கரண பயிற்சி, இல்லை என்றால் பாதத்தில் தொந்தரவு, நகத்தில் தொந்தரவு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஜென்மத்தில் சனி இருப்பதனால் கண்டிப்பாக விடாத உடற்பயிற்சி செய்வதும், காது மூக்கு தொண்டை பகுதி, கழுத்து பகுதி கவனமாக பார்த்து கொள்வதும், திடீரென்று வயிற்று உபத்திரம் சிலருக்கு பெரிதாகலாம். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மசாலா வகை உணவுகள், அசைவித்து சாப்பிடுவர்கள் சிறிது கவனமாக இருப்பதும், காரசாரமாக இல்லாமல் பார்த்து கொள்வதும், தயிர் மோர் எடுத்துக்கொள்வதும் மிக மிக முக்கியமான அமைப்பு. தொழில் ரீதியாக அனுகூலம், இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றத்திற்காக வாழக்கூடிய மீனத்திற்கு கண்டிப்பாக எல்லா விதமான மாற்றமும் நம்பிக்கை ஏற்படும். திருப்பதி பெருமாளை வழிபாடு செய்வதும், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு 8 தாமரை மலர்களையும் 50 கிராம் பசுனையும் கொடுத்து மனதார பிரார்த்தனை செய்ய அஷ்டலட்சுமி கடாட்சம் நிச்சயமாக ஏற்படும். நாராயணியத்தில் இருக்கக்கூடிய 100வது பாடல் கேட்க கேட்க குருவாயூர் கிருஷ்ணருடைய அனுகிரகத்தால் தேகாரோக்கியம் வலிமை பெறும். தேகாரோக்கியத்தில் என்ன குழப்பம் என்று தெரியாத ஒரு உபத்திரம் சிலருக்கு காணப்படும். அது டக்கென்று மருத்துவர் டப்பென்று கட்டுப்பிடிப்பதும், அதற்குண்டான மருந்துகள் கிடைப்பதும் பேரானந்தத்தையும் பரமானந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். வாகனத்தில் அனுகூலம் காணப்படும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, தேகாரோக்கிய அபிவிருத்தி என்று நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வாய் வார்த்தையால் சண்டை சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். சண்டை சச்சரவுகள் பாதிப்பை ஏற்படுத்தும். வார்த்தைகளில் இனிமையும் தேன் தழுவிய வார்த்தையும் மிக மிக முக்கியம் என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இதுவரை 5/5/2025 11/5/2025 வரை உள்ள இந்த வாரத்திற்கு மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய வாரப்பலனை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.